இமயமலை பகுதியில் நேரிட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் நேபாளத்தின் நிவாகோட் மாவட்டம் கடும் பேரழிவை சந்தித்துள்ள நிலையில் மண் சரிவில் சிக்கியோரை மீட்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஹெலிகாப்டர்கள் மற்றும் மோப்பநாய் படையினரின் உதவியோடு மீட்புப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே ஆற்றில் மீண்டும் நீர்மட்டம் உயர்வதாக பரவிய வதந்தியால் பீதியடைந்த பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை மீட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றுள்ளனர். நேபாளத்தின் நுவாகோட் மாவட்டத்தில் லங்டாங் லிருங் மலைப்பகுதியில் உருவான வெள்ளத்தால் திபெத் எல்லையை ஒட்டிய பகுதியில் 6 நீர்மின் நிலையங்களும் கிராங் துறைமுகத்தின் முக்கிய கட்டமைப்பு வசதிகளும் பலத்த சேதமடைந்தன. 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள இந்திய எல்லை வரையிலான ஆற்றுப்பாதையை மாற்றியமைத்த இந்த பெருவெள்ளத்திற்கு பனிப்பாறையின் கீழ்ப்பகுதி உடைந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததே காரணம் என செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்த நிபுணர்கள் தெரிவித்தனர். தற்போது வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தில் லங்டாங் லிருங் மலைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவால் லெண்டேகோலா ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக மருத்துவமனை முன் திரண்ட உறவினர்கள் கண்ணீருடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். காயமடைந்தோர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சூழலில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மேலும் பலரை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தின் ரசுவா மாவட்டமே உருக்குலைந்து போயுள்ள சூழலில் ஹெலிகாப்டர் மூலம் மாயமானவர்களை தேடிக்கொண்டும் அதில் இருந்தே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சீனர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மாயமாகியுள்ளனர். சுற்றுலா பயணிகள், ஆன்மீக யாத்ரீகர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் பலரையும் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த சீன மீட்புக் குழுவினர் நேபாள அதிகாரிகளுடன் இணைந்து மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மாயமான வெளிநாட்டினரின் விவரங்களை சேகரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். எனினும் காணாமல் போனவர்களின் துல்லியமான விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.